இந்த டெஸ்டர் வந்து எரியாமல் இருக்குது. இந்த டெஸ்டருக்கு வந்து எரிய வைக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டெஸ்டர் வந்து பாருங்கள், உள்ளே சுவிட்சு போட்டேன். இது எரியல பாருங்கள், எரியல. இந்த லைட்டை இப்போ என்ன பண்ண போகிறோம்னாக்கா நம்ம எரிய வைக்க போகிறோம். சரி, பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாகவே என்ன ஆச்சு அப்படின்னாக்கா இப்படி தீஞ்சிருக்கு, அப்படி இதாக இருக்குது. அதுக்கடுத்து பாருங்கள், இந்த நியோ லைட்டு நல்லாயிருக்கு. இந்த நியோ லைட் வந்து நல்லாயிருக்கு. ஆனால் இதில் இருக்கக்கூடிய நியோ லைட்டு ப்ளஸ் கெப்பாசிட்டர் வந்து சரியில்லை. இங்கே பாருங்கள், இதை நம்ம மாற்றிட்டு அல்லது இதையே நம்ம தேய்ச்சி அதை வந்து சுத்தப்படுத்திட்டு இதை போட்டு பார்ப்போம். எரிதானு பார்ப்போம். இல்லாட்டினா இதுக்கு வேறு ஒரு நம்ம ரெசிஸ்டர் போட்டு இதை நம்ம சரிப்படுத்தலாம். ஃபஸ்ட்டு இது நல்லா தேய்ச்சிடுவோம். இதெல்லாம் வந்து துரியர் இருக்குது. இதை ஃபுல்லாக நம்ம தேய்ச்சிட்டு தேய்ச்சிடுவோம். சுத்தமாக இதை தேய்ச்சிட்டோம். கொடுத்தையும் சுத்தமாக என்ன பண்ணிடலாம், துடைச்சிடலாம். வாட்டரில் சுத்தமாக போட்டு இதை வாஷ் பண்ணிடலாம். இல்லை சார், லைட்டாக வந்து கொஞ்சம் பெட்ரோல் ஆட் பண்ணிக்கலாம். பெட்ரோல் ஆட் பண்ணி க்ளீன் பண்ணிடலாம். பெட்ரோல் ஆட் பண்ணிட்டோம். பெட்ரோல் ஊற்றி லைட்டாக நல்லா கழுவுவோம். ஓரளவுக்கு வாட்டர் போட்டு கழுவிட்டேன். திரும்ப வந்து பெட்ரோல் ஊற்றி இதில் நம்ம கழுவுறோம்.
பாருங்க இதில் நல்லா ஃபுல்லாக சுத்தமாக என்ன பண்ணிட்டோம், துடைச்சிட்டோம். சுத்தமாக இருக்குது. அடிப்பகுதியை கொஞ்சம் லைட்டாக இப்படி சுரண்டி விடுவோம். துணி வச்சு நல்லா உள்ளே துடைச்சிடுவோம். துணி எடுத்துகிட்டு உள்ளே வச்சு நல்லா துடைச்சிடலாம். ஃபுல்லாக இது மாதிரி ஷார்ப்பு பண்ணிக்கிட்டு ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டோம். பாருங்கள், ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டோம். நல்லா உள்ருக்க இது வந்து கிளியராக இருக்கு பாருங்கள். அது மாதிரி வச்சுக்கிட்டு இப்போ இதுக்குள்ளே நியோ லைட் போடுறோம். போடுறதுக்கு முன்னாடி இந்த ரப் ஷீட் வச்சு இது நல்லா துடைச்சிட்றோம். துரி ஏறி பார்த்தீங்களா, இதை நல்லா ஃபுல்லாக வந்து துடைச்சிட்றோம். ஓரளவுக்கு இந்த கெப்பாசிட்டரை பாருங்கள் நல்லா துடைச்சிட்டோம், ரப் பண்ணிட்டோம். திரும்பவும் வந்து நம்ம வந்து நைஃப்பில் லைட்டாக கொஞ்சம் துடைச்சிடுவோம். நியோ லைட்டையும் வந்து சுத்தமாக வந்து பாருங்கள் துரு பிடிச்சிருந்தது. இதையும் என்ன பண்ணிட்டோம், நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டோம். க்ளீன் பண்ணிக்கிட்டு இதை வந்து இப்போ ரோல் பண்ணிடுவோம். கரெக்டாக ஃபிட் பண்ணிடுச்சு. ஃபஸ்ட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணிடுவோம். இன்சர்ட் பண்ணிட்டோம். செகண்டு இன்னொரு லைட்டு நம்ம உள்ளே போடுறோம். போடுறதுக்கு முன்னாடி இது ஒரு ரிங் இருக்கும், இந்த ரிங் எடுத்து உள்ளே மாட்டிட்டு இது எடுத்து உள்ளே இப்படி போட்டுறோம்.
டைட் பண்ணிட்டோம். கரெக்டாக இருக்குது. வச்சு இப்போ லைட் இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். சுவிட்ச் ஆன் பண்ணிட்டோம். நல்லா எரியுது பாருங்கள். கை எடுத்துறோம் பாருங்கள், எரியல. கை வைக்கிறோம் பாருங்கள், எரியுது. எடுத்துடுறேன், எரியல. இப்போ கை வைக்கிற மாதிரி எரியுது. எரியுதா? அதே மாதிரி இந்த லைட்டை பாருங்கள், எரியுது. எரியல பாருங்கள், எரியுது இப்போ. ஸோ அதே மாதிரி இப்போ இந்த லைட்டு பாருங்கள். இப்போ நம்ம சரி செஞ்சது இது. இந்த லைட் எரியுது பாருங்கள். இந்த இடத்துல நமக்கு லைட் தெரியுது பாருங்கள். கை எடுத்துறோம் பாருங்கள், எரியாது. கையை வைக்கிற பாருங்க, தெரியுது. சரிங்களா? ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, பழைய நம்மளுடைய பழைய பொருள்னு சொல்லிட்டு தூக்கி எறிய வேணாம். அதை நம்ம திரும்பவும் சரி செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், 2 டெஸ்ட் நம்ம வீட்டில் இருக்குது. அதனால் எந்த பொருளையும் வந்து தூக்கி எறிய வேணாம். திரும்பவும் அதை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் இந்த இது சரி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ டு ஆல்.